ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய மல்லி கலெக்ஷனில் 16 வகை இருந்தாலும் ரொம்ப ஃபேவரட்டான மல்லி இந்த ராமேஸ்வரம் மல்லி தான். அவ்வளோ அழகாக கொத்து கொத்த நல்லா பெருசாக பூக்குங்க. இது மொட்டா இது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு விரல் சைஸுக்கு இருக்கும். ஒரு பூ விரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 பூ இருந்தாலே போதும். ஒரு அரை முழத்துக்கு மேலேயே தாராளமாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கக்கூடிய இந்த ராமேஸ்வரம் மல்லி, ராம்நாடு மல்லின்னு எப்படியோ சொல்கிறாங்க. ஆனால் வாசம் கிட்டத்தட்ட நம்ம ரோஜா மல்லி இருக்கோம் இல்லையா, அதுக்கு ஈடாக இருக்குதுங்க. சூப்பரான மல்லி கலெக்ஷனில் இதுவும் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். இது இவ்வளோ பெருசாக பூக்குது. எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப பெரிய மல்லியே குட்டியாக தான் பூக்குது. இதுக்கு என்ன தான் கொடுக்குறீங்கன்னு கேட்குறீங்க. நான் ஆல்ரெடி ரீசெண்டாக கூட வீடியோ போட்டிருந்தேன். அதே மெத்தடில் தான் எதுக்குமே கொடுத்துட்ருக்கேன். ஒரு 15 நாளைக்கு ஒன்ஸும் ஏதாவது உரங்களாம் மாற்றி மாற்றி கொடுப்பேன். ரிப்பீட்டடாக ஒரே உரத்தை கொடுக்காம என்கிட்ட என்ன உரங்கள் இருக்கோ அதை மாற்றி மாற்றி கொடுப்பேன். சம்டைம்ஸ் கடையில் வாங்குறத கொடுப்பேன். மீன் அமிலம் மேலே செடிங்களுக்கு தெளிப்பேன். இந்த வெயில் காலத்தை விட்டுட்டோம் அப்படின்னா மல்லியை நம்ம நிறைய பார்க்க முடியாது. மல்லி உங்களுக்கு நிறைய பூக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த வெயில் காலத்தில் அதுக்கு நல்லா கேர் கொடுங்க. வெயில் தொடங்கிறதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக ப்ரூனிங் பண்ணி விட்டுருக்கணும். இதுக்கப்புறம் ப்ரூனிங் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக பண்ணாதீங்க. நீங்கள் ப்ரூனிங் பண்ணி விட்டாலும் அந்த இடம் கருக ஆரம்பிக்கும். துளிர்லாம் கருகி போயிடும். அப்படியே காஞ்சி தான் போகுமே தவிர உங்களுக்கு துளிர் எடுக்காது. இதுக்கு முன்னாடியே நீங்கள் டிசம்பர் போல் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த இல்லை நீங்கள் ஜனவரி ஃபெப்ரவரியில் கூட தாராளமாக ப்ரூனிங் பண்ணியிருக்கலாம். மார்ச்லேருந்தே நிறைய பூக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு மேலே கட் பண்ணாதீங்க. இருக்கிற செடியை இலைங்களை மட்டும் லைட்டாக உருவி விடுங்க, அதுவே போதும். என்னுடைய செடி ஆரம்பத்துலேருந்து எப்படி கட் பண்ணி வளர்க்கணுன்றத வீடியோ கிட்டிங்க கண்டிப்பாக நான் போடுறேன். எவ்வளோ பஞ்சாக அடுக்காக பூத்துருக்கு இல்லையா. இந்த வாரம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி படிகாரம் தாங்க செடிங்களுக்கு ஒன்று ஒன்றா தூள் பண்ணி கொடுத்துருக்கேன். அதோடைய ரிசல்ட்டு கண்கூடாக பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கொடுத்தே ஒரு 15 நாள் போல் ஆயிடுச்சு. நல்லாவே பூக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வாசம் செம்ம வாசமாக இருக்கும். நான் ஒரு கைக்குள்ளே ஃபுல்லாக பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்கு இல்லையா. இதே மாதிரி உங்களுக்கும் வேணும்னு சொல்லியிருந்தீங்க. நான் பதியம் போட்டதெல்லாம் கொஞ்சம் கவனிக்காததால் அப்படியே கருகி போச்சு. இந்த சீசன் விட்டுருங்க. ஜூலைக்கு மேலே பதியம் போடுவேன். கண்டிப்பாக உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். வேணுன்றவங்க கீழே மெசேஜ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் இருக்கிறவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தர பார்க்குறேன். ஆல்ரெடி நிறைய பேருக்கு கொடுத்துருந்தேன். அது இருவாச்சு, ரோஜா மல்லிலாம் கொடுத்துருந்தேன். ராமேஸ்வரம் மல்லி பெருசாக யாருக்குமே நான் கொடுக்கல. ஏன்னா செடி எங்கிட்டையுமே சின்னதாக தான் இருந்தது. இந்த சீசனை விட்டுட்டு தான் நான் வர ஜூலை ஆடி பட்டத்துக்கு மேலே தான் பதியம் போடுற மாதிரி இருக்குது. அப்போ கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.